யூடியூப் சேனல். திஸ் இஸ் சதீஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரஸ்பெக்ஷன். இன்ட்ரஸ்பெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப இந்த இந்த டிஜிட்டல் ஏஜில் ரொம்ப நீட் இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருமே வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம். லோன்லினஸ்க்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் வந்து சோஷியல் மீடியா அண்டு டிஜிட்டல். ஓகே, ஒய் பிகாஸ் நம்ம வந்து டிஜிட்டலாக எல்லாமே கனெக்டடாக இருக்கோம். பட் எமோஷ்னலாக மென்டலி வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்டாக இருக்கோம். நம்ம வந்து லோன்லியாக இருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எமோஷ்னலியாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கிறது தான் வந்து லோன்லினஸ்ஸாக இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த மாடர்ன் லைஃப்ல வந்து நமக்கு நிறைய வேஸ்ல வந்து நிறைய வழிகளில் வந்து நம்ம டிஜிட்டலாக கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பட் அது வந்து நம்மளுடைய லோன்லினஸ்க்கும் வந்து ஒரு காரணமா இருக்கு. ஓகே, நம்ம வந்து என்னதான் டிஜிட்டலா கனெக்டடா இருந்தாலும் எமோஷனலி அண்ட் மென்டலி வந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இதுக்கான காரணங்கள் என்ன காசஸ் ஆஃப் லோன்லினஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் லெவல் இன்ட்ராக்ஷன். ஸோ நம்ம டிஜிட்டல் மீடியா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அல்லது வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து வீடியோ கால் பேசிக்கிட்டாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் வாய்ஸ் நோட் அனுப்பிக்கிட்டாலுமே வந்து அது சர்ஃபேஸ் லெவல் இன்ட்ராக்ஷன் தான். நம்ம அல்டிமேட்டாக வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது தான் வந்து அந்த ஒரு அதுதான் எப்போவுமே நம்ம தேடுவோம். ஓகே, ஸோ டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்து லெஸ் மீனிங்ஃபுல் ஹியூமன் கனெக்ஷனுக்கு வந்து வழிவகுக்குது. ஸோ அதனால் வந்து அதே போல் வந்து சோஷியல் மீடியாவில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கம்பேரிசன். ஸோ நம்ம எப்போவுமே வந்து மற்றவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அந்த ஒரு கிரியேட்டருடைய லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். பட் தட் இஸ் வெரி வெரி ராங். பட் சோஷியல் மீடியா அதுதான் வந்து பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டே பை டே. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா தான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஸோ இன்ட்ரோஸ்பெக்ஷன் வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செல்ஃப் எவாலுவேஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கா, நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கா, அதுக்கப்புறம் நம்மளுடைய கோலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோமா, நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம வந்து கொஸ்டின் கேட்டு எவாலுவேட் பண்ணிக்கிறது தான் வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸோ இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணாததுனால என்ன ப்ராப்ளம் ஆக போகுது, என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஓன் நீட்ஸ் என்ன அப்படின்றதே நமக்கு தெரியாமல் போயிடும் ஒரு பாயிண்ட்ல. ஓகே, ஸோ நமக்கு எதை நோக்கி போகிறோம், லைஃப்பில் எதை நோக்கி போகுது அப்படின்றதே தெரியாமல் போயிடும். நமக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படின்றதும் தெரியாமல் போயிடும். அதே போல் எமோஷ்னல் டிஸ்கனெக்ஷன் வந்து ஒரு பாயிண்ட் வந்து அட்டைன் ஆகும். அது எதனால் அப்படின்னா ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன் கட் ஆகிறதுனாலையும் இல்லாமல் போகிறதுனாலையும் ப்ளஸ் நமக்கு நம்மளே வந்து செல்ஃப் கேர் வந்து கொடுத்துக்கிறது கம்மியாகிறதுனாலும் அல்லது இல்லாமல் போகிறதுனாலையும் குறைஞ்சு போகிறதுனாலையும் தான் வந்து இந்த எமோஷனல் டிஸ்கனெக்ஷன் வந்து வருது. பட் இந்த ஒரு எமோஷனல் நம்ம செல்ஃப் லேக் ஆஃப் இன்னர் கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம என்னதான் வந்து நம்மளை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் ஜோனு, ஃபேமிலி ஜோன், ஆஃபீஸ் கலீக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இன்னர் செல்ஃப் கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளே வந்து எப்போ நம்ம லூஸ் பண்ணுறோமோ, நம்ம செல்ஃப் கூட எப்போ வந்து கனெக்ஷன் லூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கனெக்ஷனால அதை வந்து ரீஃபில் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லோன்லினஸும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ ரூட் ஆஃப் லோன்லினஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் டிஸ்கனெக்ஷன் தான். ஓகே, நம்மக்கிட்ட இருந்தே வந்து விலகி போகிறது. மீ டைம்னு ஒரு இதை சொல்லுவாங்க. நம்மளே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, நம்மளே வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம், அது வந்து இல்லாமல் போகிறப்ப தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக வருது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன்
ஒரு டைம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு half அன் ஹவர், ஒரு ஒரு 45 மினிட்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அதே போல வந்து டெய்லி வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த டே எப்படி போச்சு, அந்த டேல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், எப்படி இருந்தோம், அந்த டேல நம்ம எப்படி நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருந்துச்சு, மென்டல் ஸ்டேட் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அந்த டேவை அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வித்தவுட் எனி ஃபில்டர் உங்களுக்கு என்ன தாட், உங்களுடைய மைண்ட்க்கு என்னென்ன வருதோ அதை வந்து ஜஸ்ட் ரைட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் 1 to 2 வீக்ஸ் இந்த மாதிரி பண்ணாலே வந்து ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியும். ஓகே, எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகல, எது நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கோம், எது நம்ம மாத்திக்க வேண்டியது இருக்கு, எது உடனே கட் பண்ண வேண்டியது இருக்கு, எதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு 1 வீக்கு 2 வீக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் பண்ணுங்க. எனக்கு ஒரு நாக்கில் கொஞ்சம் புண்ணு இருக்கு. ஸோ அதனால ஒழுங்காக பேச முடியல. ஸோ நானே வந்து ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த நாக்கில் புண்ணு வந்ததுக்கு காரணமே வந்து ஒழுங்காக ஸ்லீப் ரொட்டீன் இல்லாதது தான். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். நீங்களும் வந்து உங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் உங்களுடைய லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ யாருக்காவது தேவை, அவங்களுடைய ரொம்ப ஐசோலேட் ஆகிருக்காங்க, யாரு கூட பெருசாக பேசுறதில்ல, கனெக்ட் ஆகுறது கிடையாது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலி ஜோனில் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. பாய்.